டேய் ChatGPT. ஆ வாங்க வாங்க குருநாதா. காலேஜ் போயிட்டு வந்துட்டீங்க போல. ஆமாடா. அப்புறம் என்ன காலேஜ் இன்னைக்கு எப்படி போச்சு? அதெல்லாம் விடுறா. நான் கூட ஒரு பொண்ணை பத்தி சொன்னேனே. பொண்ணா? எந்த பொண்ணு? அதான்டா என் கிளாஸ்ல ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்ரஷ். நித்யா? ஆமா 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 ஆமா. அந்த பொண்ணுக்கு என்ன? அவளுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு இன்னைக்கு அவ கூட பேசணும்னு தோணுதுடா. எப்படி ப்ரோ? இதுக்கு முன்னாடி 4 அட்டெம்ப்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஃபெயில் ஆயிட்டீங்க. எப்படி பேசுவீங்க? வாட்ஸ்அப்னு ஒன்று இருக்கு. அதுல ட்ரை பண்றேன். ஓ, என்ன பேச போறீங்க? இன்னைக்கு டேட் என்ன? டிசம்பர் 31. இதையே கேட்க போறீங்க? ஆ, அது இல்லடா. இன்னைக்கு கிளாஸ்ல அவளை பார்க்கும்போது ஒன்று தோணிட்டே இருந்துச்சுடா. என்னது? இன்னைக்கு டிசம்பர் 31 நைட்டு நியூ இயர். இந்த நியூ இயரை அவ கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சின்னதா ஒரு ஆசை. எப்படி ப்ரோ? இதுக்கு முன்னாடி பேசினதே இல்லை. எப்படி சேர்ந்து ஆரம்பிக்க முடியும்? எப்படி வருவாங்க? இல்லடா, வாட்ஸ்அப்ல ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. ஆ, அதான்டா, அந்த மெசேஜ் தான் வேணும் இப்போ. ஒரு நல்ல மெசேஜா நீயே கொடுறா. ஓ, ஓகே, ரெடி பண்ணி தரேன். வெயிட் வெயிட். அந்த மெசேஜ் எப்படி இருக்கணும்னா, இன்னைக்கு நைட்டு 7:30க்கு அவளுக்காக நான் க்ரீன் பெஞ்சில் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அவளுக்கு விருப்பம் இருந்தால் வரலாம், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். இந்த மெசேஜுக்கு அவள் ரிப்ளை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்தா போதும். வரலனாலும் நோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும். ஓகே ஓகே, நான் ரெடி பண்ணி தரேன். ஹேவ் இட். ஓகே, காப்பி பேஸ்ட் சென்ட் பண்ணிடவா? இதோ இங்கே தான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இதே காலேஜில், இதே கிளாஸ் ரூமில். இந்த ஒரு 6 மாதத்தில் எவ்வளோ டைம் அவன் கூட பேசணும்னு நினச்சோம். என்னால் முடியலை. அப்படி இருந்தும் எனக்கு நான் ஏன் அந்த மெசேஜை சென்ட் பண்ணேன்னு தெரியல. நீ வருவியா மாட்டியா எதுவுமே தெரியாது. ஆனால் நீ வந்தா என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது இந்த லைஃப் எப்படி இருக்குன்னு. சப்போஸ் நீ வரலனா, லேபில் நீ சிந்தின முதல் சொட்டு கண்ணீர்ல இருந்து ஒவ்வொரு டைம் என்னை கடந்து சென்ற தூரம் வரை நீங்கா நினைவாக என்றென்றும் என் நினைவில் நீ. நேரமாக ஆக அவள் வருவாங்கிற நம்பிக்கை இல்லாமல் போயிட்டே இருந்துச்சு. சரி, அவ்வளோதான். நம்ம கிளம்பும்போது தான் ஒரு கை. இது அவளாக இருக்கணும்னு என் ஹார்ட் பீட் துடிச்சது. எஸ், இது அவளே தான். என்ன சார் இவ்வளவு அமைதியா வரீங்க? இந்த மாதிரி நைட் டைம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில்
உன் கூட இப்படி போவேன்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. ம் சரி, அதெல்லாம் விடு. இப்ப நம்ம எங்க போறோம், எப்படி போறோம்? எங்கன்னா வெயிட் வெயிட், நீ எங்கன்னு சொல்ல வேண்டாம். நீ என்ன எங்க வேணாலும் கூட்டிட்டு போலாம். ஆனா இந்த பஸ், டாக்ஸி இதெல்லாம் வேண்டாம். நடந்தே போலாம். பட் நான் போகணும்னு நினச்சோட கொஞ்சம் தூரமாச்சே. உனக்கு ஓகேனா போகலாம். ம் போலாம். ஏன்டா இப்படி பாக்குற? இல்லை, கிளாஸில் இவ்வளோ பக்கத்தில் பார்த்ததில்லல, அதான் இப்போ பார்க்குறேன். பாத்திருக்க நீ பாக்குறத. உனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கா? என்னது? கிளாஸில் ஒரு நாள் எல்லாரும் போனதுக்கப்புறம் ம் ஞாபகம் இருக்கு. அப்போ ஒரு 2 செகண்ட்ஸ் நீ என்னை பார்த்துருப்ப சரியா? அந்த ஒரு 2 செகண்ட்ஸ்க்காக என்ன எத்தனை டைம் நான் விழலாம் தோணுச்சு தெரியுமா? நீடிக்குமா நீடிக்குமா உன்னோடு நானும் பிரியாயிரவும் கை சேருமா கதை சொல்லுமா துணையாக வாழும் வீண் வண்ண நிலவும் கைகள் கோர்த்து கடல் தாண்டும் தூரம் கண்மூடி வா கல்லாக நான் உன்னை தாங்குவேன் பின்னாளிலே மடி மீது சாய்ந்து கதைக்கின்ற போது உன் லட்சம் ஆசையெல்லாம் என்னை தாக்குதே இனி தீராதோ என் காதலே காயம் மாறவும் தோல் சாகிறேன் யாதும் நீ என்று நான் வாழ்கிறேன் உன்னை காணாமல் நான் தேய்கிறேன் லவ்வை பற்றி என்ன நினைக்கிற? லவ்னா ரெண்டு பேரும் பேசி பழகி புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு என்ன ஃபீலிங்ஸ் ஏற்பட்டாலும் அது லவ் தான். அது கோவமா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம், கேரா இருக்கலாம். தட் கேன் பி எனிதிங். குட். இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன். லவ்வ ஒரு விஷயத்தினால உடைச்சிட முடியும்னா அது என்னவா இருக்க முடியும்? ஈகோ. ஏன்? ஏன்னா அவ்வளோ நாள் நடந்த அவங்களுக்குள்ளே இருக்க குட் மூமெண்ட்ஸ்லாம் மறந்துட்டு திடீர்னு அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று நடந்த உடனே அதை நினச்சிட்டு 2 பேருமே பேசாமல் இருந்து அவன் வந்து பேசுவான், இவ வந்து பேசுவா, லவ் உடஞ்சி. கரெக்ட்.
கடல் தாண்டும் தூரம் கண்மூடி வா கல்லாக நான் உன்னை தாங்குவேன் பின்னாளிலே மடி மீது சாய்ந்து கதைக்கின்ற போது உன் லட்சம் ஆசை எல்லாம் என்னை தாக்குதே. இனி தீராதோ என் காதலே காயம் மாறவும் தோல் சாய்கிறேன் யாதும் நீ என்று நான் வாழ்கிறேன் உன்னை காணாமல் நான் தேகிறேன் தூரு தூரு தூ நித்யா, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? கேளுடா. இல்லை, நான் மெசேஜ் பண்ண மாதிரி வேற யாராவது மெசேஜ் பண்ணியிருந்தா அப்பையும். என்னது? நித்யா, ஜஸ்ட் கேட்டேன், நீ எதுவும் நினைக்காத. ஜஸ்ட் கேட்டியா? நான் இங்க வந்து தப்பு பண்ணிட்டேன். நித்யா, நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. தெரியாம கேட்டுட்டேன், சாரி. தெரியாம கேட்டுட்டியா? இங்க என்ன இருக்கோ அதான் இங்க வரும். இது வரைக்கும் யாரை பத்தியும் தெரிஞ்சுக்காம என் லைஃப்ல அலோ பண்ணதில்ல. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். நித்யா, நான் தான் தெரியாம கேட்டேன் சொல்றேன்ல. என்னால சாரி தான் கேட்க முடியும். சாரி. சார் எப்படி எந்த பொண்ணுனாலும் எடுத்த உடனே இப்படிதான் நைட் அவுட் கூப்பிடுவீங்களா? நித்யா, இதுக்கு மேல இந்த நைட் மோசமா முடிய வேண்டாம். உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுறேன். அதுக்கடுத்து உன்னோட முடிவு. எனக்கு போக தெரியும். நான் கிளம்புறேன். இந்த கடலுக்கும் கரைக்கும் இடையிலான காதல் பந்தம் உலகம் தோன்றிய நாள் முதல் உள்ளது. ஒரு நாள் வந்த சுனாமிக்காக 1000 ஆண்டு நினைவுகளை மறக்குமோ?